ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பெஷலி ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன தல் தல் அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரிஸில் பூமி பெட்நகர், சமாரா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணுறவர் அம்ரித் ராஜ்குப்தா. இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் வரிசையாக ஒரு சீரியல் கொலைகளாக நடந்துகிட்டே இருக்குது மும்பையில். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக மும்பையில் பதவியேற்ற யங்கஸ்ட் டிசிபி பூமி இதில் களத்தில் இறங்குறாங்க. கொலை பண்ணுறது 2 பேர். அந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட்லேயே காட்டிடுவாங்க, பெருசாக சஸ்பென்ஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எதுக்காக அந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்க, கடைசி பூமி அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவாக தோன்றது சமாரா அண்ட் ஆதித்யா. இவங்க 2 பேரும் ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பூமியும் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருந்ததுனால அவங்க த்ரூ அவுட் த சீரிஸ் ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸில் தான் அவங்க ட்ராவல் ஆகிறாங்க. அவங்களும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற நிறைய கிரைம்ஸ், இப்போ ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரீஸில் பேசியிருக்காங்க. அண்ட் அது மூலமாக சில பேரோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டாக காட்டியிருக்காங்க. அண்ட் போலீஸோட ஆஸ்பெக்டில் இந்த கொலையாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரூட்டும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. அண்ட் சின்ன வயசுலேயே குழந்தைங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களால கோ த்ரூ பண்ணுறது, அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎமும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் செட் பார்க்கலாம் இருக்கும் போது நெகட்டிவ் தோன்றது இந்த சீரிஸோட டியூரேஷன். மொத்தம் 7 எபிசோடு, ஆவரேஜாக 40 நிமிஷம் ஓடுது. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய சீன்ஸை லெங்க்தாக எடுத்திருக்காங்க. அது இன்னும் அழகாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடையோ இல்லை குழந்தைங்களோடையோ இந்த சீரிஸை பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த லாஜிக்கலாகவும் நிறைய ஓட்டம் இருக்குது இந்த சீரிஸில். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மொத்தத்தில் இந்த சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான். இந்த டியூரேஷன் தான் நமக்கு கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜான சீரிஸ் தான். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.